நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு, கோல்டுல போட்டோம் அப்படின்னா காசு எப்பவுமே சேஃப், அது வளர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க கோல்டு வாங்குறது மெத்தட் சரியில்லைன்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட் கம்மியாக சான்சஸ் அதிகம். இன்ஃபேக்ட் நீங்க வாங்கும் போதே லாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இதை ப்ரூவ் பண்ண ஒரு சின்ன சேலஞ்ச். உங்ககிட்ட 50,000 இருக்கு. இன்னைக்கு ரேட் 22 கேரட் கோல்டு மார்க்கெட்ல 14,420 ரூபாய் பெர் கிராமுக்கு. நீங்க அந்த 50,000க்கு கோல்டு வாங்குறீங்க. ஒரு 1.5 இயர்ஸ், அதாவது 18 மாசம் கழிச்சு கோல்டு பிரைஸ் 20% ஏறி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம 4 கேசஸா பிரிச்சு பார்ப்போம், எதுல நெட் ப்ராஃபிட், அதாவது லாபம் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் டு கிரீன் சிப்ஸ் தமிழ். நான் உங்க விஜய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ் 1, பிசிக்கல் கோல்டு, அதாவது ஜுவல்லரி. நீங்க 50,000க்கு ஒரு செயின் வாங்குறீங்க. பில்லை திருப்பி பார்த்தா 2 சைலண்ட் கில்லர்ஸ் இருக்கும். ஒன்று ஜிஎஸ்டி 3%, அதுல 1500 போயிடும். இன்னொன்று வேஸ்டேஜ் ஆர் மேக்கிங் சார்ஜஸ், அதுக்கு வேற ஒரு 5% ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஆவரேஜா 15%, அதாவது 7,500 காணாம போயிடும். நீங்க கடையை விட்டு வெளியே வரும்போதே உங்க 50,000 ஒர்த்து கோல்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 41,000 மட்டும்தான். இப்போ 1.5 இயர்ஸ் கழிச்சு கோல்டு 20% ஏறுதுன்னு வச்சுப்போம். உங்களோட கோல்டு வேல்யூ இப்போ 41,000ல இருந்து 49,200 ஆகியிருக்கும். நீங்க விற்க போகும்போது புது கோல்டு வந்துட்டு வாங்கினா பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா கரண்ட் வேல்யூக்கு புது கோல்டை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்க அதை கேஷா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லும் போது மட்டும்தான் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலா 3% வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க ஸ்ப்ரெட்னு சொல்லி. அதாவது உங்களோட கரண்ட் 49,200ன்னு வச்சுப்போம், அதுல இருந்து -3% ஆஃப் 49,200ன்னு சொல்லிட்டு ஒரு 1,476 ரூபாயை வந்துட்டு உங்களுக்கு சார்ஜஸா பிடிச்சு மீதி இருக்கிற 47,724 மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க கையில. ஸோ என்னதான் கோல்டு பிரைஸ் மார்க்கெட்ல 20% ஏறினாலும் நீங்க இன்னும் லாஸ்ல தான் இருப்பீங்க. இது கூட இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன். உங்க பிசிக்கல் கோல்டுக்கு டாக்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, டாக்ஸ் இருக்கு. லீகலா தான் நம்ம ஆல்ரெடி டாக்ஸ் கட்டுறவங்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்க. உங்களோட அசட்ஸுக்கு வேல்யூ காட்டும் போது அதுல கோல்டு காட்டணும். கரெக்டா? சப்போஸ் கோல்டு ரேட் வந்துட்டு ஏறி அதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்துட்டு நம்மளோட டாக்ஸ் லாப பேஸ் பண்ணி நம்ம அந்த ஏறின ப்ராஃபிட்ல இருந்து நம்ம வந்துட்டு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட் ஆக்சுவலா எனக்குமே சாக்காதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. பட் ஒரி பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் நம்ம வாங்குற பில் அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம டேக்ஸ் கட்டணும். அதுவும் அந்த ப்ராஃபிட்ல எவ்வளோ ப்ராஃபிட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணிட்டு அதில் நம்ம டேக்ஸ் ஸ்லாப்ல எங்கே விழுகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம வந்துட்டு டேக்ஸ் கட்டுவோம் ஆன் ப்ராஃபிட்ல. எக்ஸாம்பிளுக்கு அந்த 50Kக்கு வாங்கின கோல்டோட மார்க்கெட் வேல்யூ இப்போ 59,000. ஓகேவா? இது 9,000 எக்ஸ்ட்ரா ஆகிருக்குமா? அந்த வேல்யூக்கு மட்டும் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லி டாக்ஸ் லாபுக்கு தகுந்த மாதிரி கட்டினா போதும். ஆனா இதுவே 2 வருஷத்துக்கு மேல வந்துட்டு நீங்க இந்த கோல்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம், அந்த வருஷத்துல கோல்டு ரேட் எவ்வளவு ஏறி இருக்கோ அதுக்கான லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னு சொல்லிட்டு 12.5% வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டா கட்டுற மாதிரி இருக்கும். நம்பலனா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் நம்மளால எக்ஸப்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் மார்க்கெட் 20% ஏறியும் உங்களுக்கு லாஸ் தான் இதுல. ஸோ இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. இது ஒரு விதமான எமோஷனல் டேமேஜும் கூட தான். ஏன் அப்படின்னா இதை நம்ம ஷார்ட் டேர்ம்ல கெயின் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் கேஸ் 2, டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டுனா நீங்க பிசிக்கலா கோல்டு எல்லாம் வாங்கியிருக்க மாட்டீங்க. இது அப்ளிகேஷன்ஸ் லைக் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல உங்களால கோல்டு வாங்க முடியும். இது பிசிக்கல் கோல்டு கிடையாது, எலக்ட்ரானிக் கோல்டு. ஸோ இதுக்கு மேக்கிங் சார்ஜஸோ வேஸ்டேஜஸோ, அதாவது செய்கூலியோ சேதாரமோ எதுவுமே இல்லை. 100% பியூர் கோல்டு வேல்யூ. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஜிபே போயிட்டு கோல்டுன்னு சர்ச் பண்ணா கோல்டு வால்ட்னு வரும். அதை செலக்ட் பண்ணி உள்ள போயிட்டு பார்த்தா பை அண்ட் செல்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல பையை கிளிக் பண்ணும்போது நீங்க 50,000 பே பண்றீங்க. அதுக்கு ஜிஎஸ்டி 3% கட் ஆகி 48,500 இன்வெஸ்ட் ஆகும். 1.5 இயர்ஸ் growthல வந்துட்டு 20% வேல்யூ இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா போன எக்ஸாம்பிள்ல, அதே மாதிரி இங்கேயும் செட் பண்ணிப்போம். இப்போ கரண்ட் வேல்யூவோட எவ்வளோ மார்க்கெட்ல 58,200 ரூபாய்.
ஆனால் இங்கே தான் சின்ன ட்விஸ்ட்டு. இந்த கோல்டை இப்போ விற்கும்போது ஸ்ப்ரெட் லாஸ்ன்னு சொல்லி ஒரு 7% போயிடும். அப்படின்னா என்னன்னா, உங்கள் கோல்டு ப்ரைஸோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ 58,200ன்னு வச்சுப்போம். நீங்கள் போயிட்டு விற்கலான்னு பார்த்தா உங்களுக்கு விற்கிற ப்ரைஸ் 58,200 மைனஸ் 7% ஆஃப் அந்த 58,200ல இருந்து ஒரு 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு மைனஸ் ஆகிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 54,126 தான் வந்துட்டு உங்களோட கரண்ட் வேல்யூவாகவே இருக்கும். இங்கே தான் அடுத்த சாக் நம்மளுக்கு வரும். டிஜிட்டல் கோல்டும் ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி தான். லெஸ் தென் 2 இயர்ஸ் வச்சுருந்தா 20% ஏறினதுக்கு நீங்கள் கோல்டு விற்கலைன்னா, அப்படி விற்காம வச்சுருந்தோம் அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லி உங்கள் டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்டணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு 1.5 இயர்ஸ் எடுத்ததுனால அது ஷார்ட் டேர்ம் ப்ராக்கெட்டில் கொண்டு வந்து விழுகுது. ஸோ நீங்கள் 15 lakh பெர் ஆனம் சேலரி வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் கேபிட்டல் கெயின்னு ப்ராஃபிட்டுக்கு மட்டும் 15% டேக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட்டு கேஸ் 3 கோல்டு ETF. ETFனா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதுவும் சிமிலர் லைக் டிஜிட்டல் கோல்டு தான். உங்களுக்கு மேக்கிங் ஆர் வேஸ்டேஜ் சார்ஜஸ்லாம் கிடையாது. பட் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இதுக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் இதை உங்களால் டிமோட் அக்கௌண்ட் மூலியமாக வாங்க முடியும். அண்ட் இது லீகலாக இந்தியன் கவர்மெண்ட்னால ரெகுலேட் பண்ணப்படும். பட் டிஜிட்டல் கோல்டில் இதுதான் ரிஸ்கே. ஏன்னா அவங்க ரெகுலேஷன்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு கேரண்டி கிடையாது, உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு ஸ்ப்ரெட் லாஸ் கிடையாது லைக் டிஜிட்டல் கோல்டு. அதே மாதிரி செய்கூலியன் சேதாரம் கிடையாது லைக் ஃபிசிக்கல் கோல்டும். ஜிஎஸ்டியும் கிடையாது. நாம் ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸுக்கு மட்டும் திங்க் பண்ணால் போதும், இல்லைனா லாங் டேர்ம் டேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு அந்த 12.5% வச்சு திங்க் பண்ணால் போதும். அகெயின் ஷார்ட் டேர்ம் டேக்ஸ்னால் அது டேக்ஸ் ஸ்லாப்ல வந்து விழுந்துடும். ஓகேவா? சரி, இதை எப்படி வாங்குறது? ரொம்ப சிம்பிள். உங்கள் ஸ்டாக் புரோக்கர் ஆப் இருக்குல்ல, லைக் ஜெரோதா, க்ரோ ஆர் ஏஞ்சல் ஒன், அதை லாகின் பண்ணிக்கோங்க. ஷேர் வாங்குற மாதிரியே கோல்ட் பீஸ்னு சர்ச் பண்ணி வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஜெரோதாவில் காட்டுற கோல்ட் பீஸ்னு தேடி இதுக்கு உள்ளே போயிட்டு 50,000 ருபீஸ்க்கு வாங்கினா ETF டிரான்சாக்ஷன் சார்ஜ் போக நீங்கள் வாங்கிடலாம். ஈவன் உங்கள் பேங்க் ஆப் லைக் HDFC, ICICIலையும் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மூலியமாக உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டை வச்சு வாங்கிட முடியும். சரி, இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உண்மையிலேயே எவ்வளோ லாபம் நிற்கும் கணக்கு பார்ப்போமா? கோல்டு ETF அதே 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். brokerage ஆல்மோஸ்ட் 0 தான். ஆனால் ஹிடன் காஸ்ட் இருக்குது லைக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் DP சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 500 கழிச்சுக்கலாம். இன்வெஸ்டட் வேல்யூ 50,000 கரெக்டாக. 1.5 இயர்ஸ் க்ரௌத்து, அதே 20% வேல்யூ இப்போ 60,000. நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? 10,000 ரூபாய் வந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் ஒரு 500 எல்லாம் போக பார்த்தா அப்படின்னா 9,500 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. சரி, இதுக்கு டேக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுது? 2026 ரூல்ஸ் பிரகாரம் ETF-ஐ 12 months மேலே வச்சாலே லாங் டேர்ம் டேக்ஸ்குள்ளே வந்து விழுகுது. ஸோ டேக்ஸ் வந்துட்டு 12.5% வந்துட்டு ஃபிக்ஸடாக நம்ம பே பண்ணணும் நம்மளோட ப்ராஃபிட்ல இருந்து. ஸோ டேக்ஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12.5% ஆஃப் நம்மளோட அந்த 9,500 ப்ராஃபிட்டு. ஓகேவா? அது எவ்வளோ போகுது அப்படின்னா ஒரு 1,188 ரூபாய் போகுது. ஸோ ஃபைனல் ஹேண்ட் கேஷ் எவ்வளோ இருக்கும்? 50,000 ப்ளஸ் நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு 9,500 மைனஸ் வந்துட்டு அந்த 1,188 வந்துட்டு டேக்ஸுக்கு பே பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 58,012 வந்துட்டு நம்ம டேக்ஸில் வந்து விழுகுது. சார்ஜஸ் போனாலும் இது ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் கோல்டை விட நல்ல ப்ராஃபிட் தான். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்க brokerage மூலியமா ஓப்பன் பண்ணி மணியை அதில் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் உங்கள் பேங்க் மூலியமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம இதை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி இதில். அண்ட் 5 கேஸ் ஃபார் சாவரின் கோல்டு பாண்ட். ஃபர்ஸ்ட் சாவரின் கோல்டு பாண்ட் SGB அப்படின்னா என்ன? இது இந்தியன் கவர்மெண்ட் மூலியமா வித் ரிசர்வ் பேங்க் ஹெல்ப்போட உங்களுக்கு ஒரு பாண்ட் கான்ட்ராக்ட் வந்துட்டு செல் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். யூஸ்வலி இதில் கான்ட்ராக்ட் கிராம்ஸில் தான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும் கோல்டுங்கிறதுனால. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை வச்சுருப்பீங்க, அவ்வளோதான். இதோட பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? இனிஷியலாக உங்களுக்கு பாண்ட் பப்ளிஷ் பண்ணும்போது இனிஷியல் பாண்ட் ஆஃபரிங் அப்போவே வந்துட்டு டைரெக்டாக வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இப்போதைக்கு சொல்ல முடியாது, இந்தியன் கவர்மெண்ட் நாளைக்கு திடீர்னு புதுசாக பாண்டை விட்டுட்டு இதுக்கு டேக்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ இதில் டேக்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 2.5% அடிஷ்னலாக வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த மணி வந்துட்டு விழுந்துடும். சூப்பரில். ஆனால் இதில் ஒரு செக் இருக்குது. நீங்கள் பாண்ட் மெச்சூரிட்டி முடிய அந்த 8 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வேற வழி இல்லை. இப்படி பண்ணால் மட்டும்தான்
டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். இது எங்கே வாங்கலாம்? அகைன் உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம இதை டைரெக்டாக வாங்கிக்க முடியும். யூசிங் புரோக்கர்ஸ் லைக் ஜெரோதா அந்த மாதிரி எல்லாம் போய் வாங்க முடியும். இதை விற்கவே முடியாதுன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. விற்கிறதுனால விற்றுக்கலாம், ஆனால் அது செகண்டரி மார்க்கெட்டில் மட்டும்தான் விற்க முடியும். லைக் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் விற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் 20% ஏறி இருக்கு. ஸோ கோல்டு வேல்யூ 60%. அது மட்டும் இல்லை, உங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 50,000 கவர்மெண்ட் இயர்லி வந்துட்டு அதுக்கு 2.5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ 1.5 இயர்ஸில் உங்கள் கைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1250 வந்துட்டு பெர் இயருக்குன்னு சொல்லிட்டு கேஷ் வரும். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தான் பாண்டை தான் ப்ராஃபிட் வந்துருச்சு இல்லை, க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சா அதை வந்து எடுத்த உடனே க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கை மாற்ற தான் முடியும். ஸோ செகண்டரி மார்க்கெட் போயிட்டு நம்ம பாண்டை போயிட்டு செல் பண்ணுவோம். அப்படி செல் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கரண்ட் பாண்டோட வேல்யூ வந்துட்டு 60,000 வச்சுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் விற்ற அப்புறம் 10K ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஆனால் த மொமெண்ட் நீங்கள் இப்படி விற்றுட்டா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிடைக்காது. உங்கள் ப்ராஃபிட்டில் 12.5% டேக்ஸ், அதாவது 1250 கட் ஆகும். அதே மாதிரி வந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 1250 ஸோ ரெண்டுக்குமே டேலி ஆகி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,000ன்னு சொல்லிட்டு உங்கள் கைக்கு வந்து நிற்கும். ஸோ ஃபைனல் ஹேண்ட் கேஷ் எவ்வளோ? 60,000. ஸோ உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வேணும்னா ஹோல்ட் ஃபார் 8 இயர்ஸ், இயர்லி இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கிடைக்கும். இல்லையா செகண்டரி மார்க்கெட்டில் விற்கலாம்னு விற்றுக்கலாம், பட் டேக்ஸ் பே பண்ணணும். வெர்டிக்ட் என்ன? SGB இஸ் பியூர்லி ஃபார் லாங் டேர்ம் கன்சிடரேஷன். சப்போஸ் உங்களுக்கு மணி தேவைப்பட்டா இதை பிளட்ஜ் பண்ணி கூட கடனாக கூட நீங்கள் வந்துட்டு வேற அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ ரிசல்ட் என்ன? ஜுவல்லரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸு. டிஜிட்டல் கோல்டு ஒரு 3,463 ரூபாய் ப்ராஃபிட்டு. ETF பார்த்தீங்கன்னா 8,312 ரூபா ப்ராஃபிட்டு. சாவரின் கோல்டு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட். நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே கோல்டு ரேட் 20% இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான். அப்பையும் இன் 1.5 இயர்ஸ் ஜுவல்லரி வந்துட்டு நம்மளுக்கு லாஸில் தான் இருக்குது. ஸோ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டோன்ட் மிக்ஸ் எமோஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கல்யாணத்துக்கு நகை வாங்கணுமா, வாங்கிக்கோங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கக்கூடாது. டிஜிட்டல் கோல்டு என்னை பொறுத்தவரை ரிஸ்க் தான், ஏன்னா ரெகுலேட்டர்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகுறது இல்லை. உங்கள் ஓன் கன்வீனியன்ஸுக்கு வேணால் வாங்கி விற்கலாம், அவ்வளோதான். பட் எந்த பயனும் இல்லை. ETFஸை பொறுத்தவரை கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் ட்ரேடிங் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மு. லிக்விடிட்டி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக எக்ஸிட் ஆகலாம், வேணும்னாலும் ஈஸியாக ஆடும் பண்ணிக்கலாம் புதுசாக கோல்டு. கோல்ட் பாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் வெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த SGB அவங்க IPO கொடுப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பை அண்ட் ஃபர்கெட் ஃபார் 8 இயர்ஸ் அப்படின்னா மட்டும் அதுக்குள்ளே போய்க்கலாம். டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்ண முடியும், அவ்வளோதான் இப்போதைக்கு. இந்தியன் கவர்மெண்ட் கை வைக்காமல் இருந்தால் அதுவும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஸ்மார்ட்டாக தேவைக்கேற்ப எப்படி பண்ணால் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸில் என்னமோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும்தான், ஆனால் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ப்ராஃபிட்ஸில். டோன்ட் லெட் ஹிடன் டாக்ஸஸ் ஆர் சார்ஜஸ் ஈட் யுவர் கோல்டு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். மொத்தத்தில் கோல்டு ப்ராப்ளம் இல்லை, நம்ம வாங்குகிற மெத்தட் தான் ப்ராப்ளமே. ஸோ சின்ன கல்லா பொறுக்கி வீடு கட்ட பார்த்தா தான் பொழப்பு ஓட்ட முடியும். இந்த மாதிரி ஹிடன் ஃபினான்சியல் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு கிரீன் சிப்ஸ் அனலிட்டிக்ஸ்.